ஜெனி 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 நில்லாண்டி ஒரு நிமிஷம் பேசிட்டு தான் போயேன். என்ன சரி ஏன் என் மேல கோவமா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா எனக்கு உன் கூட பேச வேணாம், அதனால நான் பேச மாட்டேன். அதான் அதோட ரீசன் சொல்லு, நான் தெரிஞ்சுப்பேன்ல. சரி 10th படிக்கும் போது எதுக்கு என்ன திட்டின? இப்போ டீச்சர் ஸ்டாஃப் ரூம் முன்னாடி நீ அவன் கிட்ட திட்டிட்டு இருந்ததை கேட்டுட்டு வந்து பவியன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. சோ மறைக்காத. ஒரு ஸ்டாஃப் ரூம் முன்னாடி அத ஃபுல்லா கேட்டாளா? ஜெனி எல்லாம் ஒரு ஆளா? அவ கூட பேசலன்னா நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்க போறோமா? அப்படி இப்படி நீ சொல்லல. வரகுறையா கேட்டு வந்து உன்கிட்ட சொல்லியிருக்கா. அப்ப நடந்ததே வேற. மச்சான் சொல்றா, என்ன மச்சான் ஜெனி நக்கலா பண்ணிட்டு இருக்கா, பெரிய அவ இக்னோர் பண்ணிட்டு போற, நான் போய் பேச நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படணும்னு தோணுது மச்சான். ஆனா அவளுக்கு ஒரு பேபி ஃபேஸ்டா, அவ ஃபேஸ பார்த்தாலே எனக்கு கோவமே வரமாட்டுது, கவலையா தான்டா இருக்கு. இதான் உண்மையா நடந்துச்சு. ஓ, அவ உன்னை சுத்தி இருக்கவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நான் அதை பண்ணல, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிரு, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா. ஐ எம் சாரி. வாடா போலாம். ஒருவேளை குமார் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா யாரோ சொல்றதை கேட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் இவ்வளோ நாள் பேசாம போயிட்டேனா? ச்சே.